ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளியிலருந்து ஸ்ட்ராபெர்ரி ஒயிட் சாக்லேட் ஷார்லட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேரிகோல்ட் பிஸ்கெட்ட ஒரு 10 அளவுக்கு எடுத்துட்டு 2 2ஆ உடைச்சிட்டு மிக்ஸியில சேர்த்துக்கோங்க. இத லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர நல்லா மெல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிடிக்க முடியணும். அதே சமயத்தில கட்டைவிரல் வச்சு அழுத்துனீங்கன்னா, எல்லாம் நல்லா உதிரி உதிரா ஆகணும். இத செட் பண்றதுக்காக நார்மல் OHP ஷீட் எடுத்திருக்கேன். எண்ட வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இதில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்ஸ போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் கூட கொஞ்சமா தண்ணி கலந்து ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணும்னா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் ஒயிட் சாக்லேட்ட நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. விப்பிங் கிரீம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இத ஒரு 2 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாக்லேட் அண்ட் பாயில் பண்ணி வச்சிருக்க அகர் அகர் சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரி கிடைச்சதுன்னா நீங்க அத யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா இந்த மாரி க்ரஷ் கூட சேர்த்துக்கலாம். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில வச்ச அந்த பிஸ்கெட் லேயர் சூப்பரா செட் ஆயிருக்கும். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ராபெர்ரி ஒயிட் சாக்லேட் ஷார்லட் ரெடி ஆயிடும். அண்ட் இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில யார் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பாய் பாய்.